ஆலயத்திற்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ லலிதா தேவி கட்டாட்ச சித்திரஸ்து. இப்பொழுது ஸ்ரீ 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 சுரேந்திர சுவாமிகளின் சொற்பொழிவை கேட்போம். பக்தர்களே, இருள் இல்லனா வெளிச்சத்தோட அருமை தெரியாது. துக்கங்கள் இல்லனா சுகத்தோட அருமை நமக்கு புரியாது. பாகவதத்துல கஜேந்திர மோக்ஷங்கிற கதையில தண்ணீர் குடிக்க சென்ற யானை முதலை கிட்ட மாட்டிக்கும். தன்னோட உயிரை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அது துடிச்சு போய் அது மகாவிஷ்ணுவை வேண்ட ஆரம்பிக்கும். அவர் தரிசனம் கொடுத்து அந்த முதலையை அழிச்சிட்டாரு. அவர் அந்த யானையை காப்பாத்தி அதுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டாரு. அதனால ஒவ்வொரு கஷ்டத்துக்கு அப்புறமும் ஒரு மாற்றம் ஏற்படும். அது உங்க வாழ்க்கையை மாத்துற ஒரு வரமா இருக்கும்னு நீங்க எல்லாரும் நம்பணும். இவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமஹா. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என்ன இந்த ராஜுகே கம்பெனியா? போட என்னடா காலங்காத்தால வந்து மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? என் வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். இதோட ஓனர் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணுவான். பிறந்தா இந்த மாதிரி பணக்காரன் வீட்டில் பிறக்கணும். நம்ம வாழ்க்கையும் இருக்க. ஆட்டங்க ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நீரஜா, ஹாய் நீரஜா, சொல்லு. குழந்தை சேட்டை பண்றான். அதான் தலைகீழா இருக்கான்ல, அப்படிதான் இருக்கும். சரி, ஒரு வாட்டி போன் அவனுக்கு கொடு. சலோ, டாடிக்கு ஹாய் சொல்லு. 2 நாள்ல வந்துடுன்னு சொல்லிட்டு தானே போனேன். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். 2 பேரும் சேர்ந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம். என்ன, நீங்க 2 பேரும் மட்டுமா? சரிதான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு? ஏய், நீ வேற நான் வேறயா? நம்ம 2 பேரும் ஒண்ணு, குழந்தை ஒண்ணு. அப்ப கணக்கு 2 தானே? இப்படி பேசிதான் என்ன மயக்கிட்ட. போதும், வெக்கப்படாத. ஆமா, கார்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நான் தான் சொன்னேன்ல, வைஜாக் கார் டெலிவரின்னு. அங்கதான் இருக்கேன். ஆஹா, இதுவும் அந்த திருட்டு பையன் தான் சொன்னானா? யாரு? வேற யாரு? அந்த நரசிம்மா தான். ஏய், இல்ல அவன்கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது. இது என்னோட ஓன் டீல். ஐயோ, சார்ஜரை வீட்லயே விட்ட? சரி, நான் இங்க வேற கேபிள் வாங்கிக்கிறேன். கார்ல சார்ஜ் போட்டுக்கலாம். ஆமா, 1ஆம் தேதி ஆபரேஷன் பண்ணனும்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? சப்பா, ஞாபகம் இருக்குடி. அதுக்குள்ள வந்துடுறேன். இந்த மாதிரி டைம்ல நீ பக்கத்துல இருந்தா தைரியமா இருக்கும்ல. பாரா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? 2 நாள் தானே, வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா இரு. சரி, பாய். என் பொண்டாட்டிக்கும் இந்த சொசைட்டிக்கும் நான் ஒரு சூப்பர் மெக்கானிக். ஆனா நான் பண்றது மட்டும் இதான். யப்பா, பாக்க நல்லா இருக்கா. கலக்கல. ஏய், டேய் லூசு, என்னடா பண்ற? போ. டேய் போடா, இவனாவது பாத்துற போறான். போடா, நான் வெளிய வந்தனா மெண்டல். போடா. சிப்ப, பே, அடிங்கு. நியூஸ் பேப்பர் அவன் படிப்பான். புக்கு, பென் அடைச்சி இங்கே ஒன்றும் இல்லை. சே, காஸ்ட்லி ஐட்டம்ஸ் எதுவும் இல்லை. கார் மட்டும் பக்காவாக இருக்கு. சானிடைஸ் பண்ணால் மஜாவாக இருக்கும்.
ஆயிடுச்சு. என்ன காலைல எந்த புறம்போக்கு முகத்துல முடிச்சானோ. டேய் நரசிம்மா எங்கடா இருக்க இப்ப? செட்ல இருக்கேன்டா. என்ன விஷயம்? டேய் நீ சொன்ன வண்டி கிட்ட வந்திருக்கேன்டா. ஏதாவது கிடைச்சதா? ஒரு மயிரும் கிடைக்கல. நான் சொல்றத கேளுடா. நான் வண்டிக்குள்ள தான் இருக்கேன், மாட்டிக்கிட்டேன். டோர் ஓபன் ஆகல. என்னடா பேசுற? கேட்க மாட்டேங்குது. வண்டியை தூக்கிட்டு நான் வந்துரு. டேய் நான் வண்டியை தூக்கலடா பாடு. நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். ஹலோ ஹலோ யாரு? மாதவனா? ஹலோ டேய் டேய் மாதவன் சியான் விக்ரம் என்னடா கேக்குதா இல்லையா? ஓபன் ஆகலடா. ஹலோ கேட்க மாட்டேங்குதுடா. டேய், என்னடா ஹலோ. சொல்ற? இந்த நேரத்துல சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சாவுகிறாக்கி. ஹலோ அடங்கோட்ட. எங்க பாஸ்வேர்ட் மொத்தம் எனக்கே தெரியாது. பாஸ்வேர்ட் மயிறு பாஸ்வேர்ட். டேய் நரசிம்மா நீ தாண்டா ரியல் ஃப்ரெண்டு. டேய் சீக்கிரம் வாடா. டேய் மொட்டை உனக்கு சொன்னா புரியாத, இங்க சிக்னல் இல்லடா. அடே நரசிம்மா, டேய் நரசிம்மா. டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? டேய் உன்னதான்டா. டேய் டேய் வாடா. மீஸ் டேய் டேய் வாடா, காருக்குள்ள தான் இருக்கேன் வாடா. டேய் நரசிம்மா. டேய் 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 வாடா. டேய் நரசிம்மா உள்ள தாண்டா இருக்கேன். நான் வருவேன் உனக்கு தெரியும்லடா. இந்த ராஜி போன் அடிச்சானா? இல்ல நான் ஃபோன் பண்ணல. டேய் நரசிம்மா நான் கார்ல தான் இருக்கேன். காரண்டா தான் இருக்குன்னு சொன்னா ஆளை காணும், சிக்னலும் கிடைக்கல. என்ன நீ தானடா அனுப்புன? டேய் நரசிம்மா டேய் கார்ல தாண்டா இருக்கேன். டேய் மொட்டை நரசிம்மா. டேய் 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 மச்சான் போய்டாதடா. நான் உள்ள தாண்டா இருக்கேன். போய்டாதடா டேய். ப்ளீஸ்டா. டேய் நீ நரேஷ்காக தான் வந்தியாடா ஃப்ராட். டேய் டேய் நான் வருவேன் உனக்கு தெரியும்லடா. என்ன நீ தானடா அனுப்புன? டேய் நரசிம்மா.
என்னடா உன்ன மாதிரி நானும் சிக்கிட்டேன்னு சிரிக்கிறல்ல? அண்ணா 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 அண்ணா, இந்த பக்கம் காருக்குள்ள. அண்ணா அண்ணா அண்ணா, இங்க அண்ணா அண்ணா, பாருண்ணா. அண்ணா 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 அண்ணா. ஒருத்தன் கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். எவனுக்காவது கேக்குதா? நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்போ உன் கூட இருக்கேன். மறுபடியும் என்னை ஏமாத்தின, நீ கண்டிப்பாக அனாதையாக தான் இருக்கணும். டாக்டர் சக்கரவர்த்தி. ஃபோன். ஐயோ, மறுபடியும் போச்சே. இது யாரு? பொதுவா ஆடியோ கன்சோல்னா எல்லாரும் ப்ளூடூத் MP3 பிளேயர்னு மட்டும் தான் நினைப்பாங்க. ஆனா இப்ப வர லேட்டஸ்ட் கார்ஸ்ல இது ஒரு பாட் ஸ்விட்ச் மாதிரி. இத டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா கார் ஸ்டார்ட் ஆகாது, டோர்ஸ் ஓபன் ஆகாது. ஒரு விதத்துல இது கூட உங்க கார் கீ தான். சரி, சிஸ்டம் இன்செர்ட் பண்ணா லாக் ஓபன் ஆயிடுமா?
ஹலோ A thief is a man in greed. ஹலோ A liar is a man in fear. சார் நீங்க இந்த கார் ஓனரா சார்? சார் நல்ல வேலை பண்ணீங்க சார். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நேத்துல இருந்து கார்ல மாட்டிக்கிட்டேன் சார். டோர் திறக்க மாட்டேங்குது. கொஞ்சம் வந்து திறந்து விடுங்க சார் ப்ளீஸ். சோறு தண்ணி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். தாகமா இருக்கு சார். செத்துருவோம் போல இருக்கு. Dehydration. நீ யாருப்பா? ராஜு சார் என் பேரு. பக்கத்துல இருந்து போயிட்டு இருக்கும்போது கார் டோர் ஓப்பனா இருந்துச்சு. உள்ள நாய் ஏதாவது பூந்துச்சான்னு பார்க்கறதுக்கு வண்டியில ஏறினேன். தெரியாம டோர் மூடிடுச்சு சார். ட்ரை பண்ண திறக்கல. நேத்துல இருந்து உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார். நீ எவ்வளவு நல்லவன். தெருநாய் உள்ள போயிருக்குமோன்னு நீ கார்ல வந்து ஏறினியா? அப்படின்னா இது சோஷியல் சர்வீஸ். வெரி குட். சோ தினமும் இப்படிதான் தெருநாயை புடிச்சிட்டு போற வேலைய பாக்குற. சே நாய் பிடிக்கிற வேலையா? மெக்கானிக் சார் நானு. ஓ அப்படியா? ரோட்ல இருக்கிற கார்ல ஏறி ரிப்பேர் ஏதாவது இருந்தா அதை சரி பண்ணிட்டு காசு வாங்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருப்ப. இதுவும் சோஷியல் சர்வீஸ். கதடிச்சது போதும், முதல்ல வந்து டோர் ஓபன் பண்ணு. என்னடா பேச மாட்டேங்கிற? முதல்ல சார்னு கூப்பிட்டு இப்ப டான்னு சொல்ற. நீ இப்ப வந்து டோர் ஓபன் பண்ணலனா இன்னும் பச்சை பச்சையா பேசுவேன். டேய் பாடு, ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? வந்து டோர் ஓபன் பண்றாங்க உம்மால. டேய் பொறம்போக்கு மரியாதையா சொல்றேன், வந்து டோர் தர. டேய் பரதேசி பண்ணாட, நான் என்ன ரேடியோ ஜாக்கியா? கத்திக்கிட்டு இருக்கேன், நீ ஜம்முன்னு உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க. டோர் ஓபன் பண்றா முட்டாள். டேய் உன்னை, டேய் உயிரோட இருக்கியா இல்ல செத்து போயிட்டியா? லாக்கெட்ற பாடு. டேய் என்ன வண்டிடா இது? சஸ்பென்ஷன் போச்சு, டோர் ஓபன் ஆக மாட்டேங்குது. இன்ஜின் ஆவது இருக்கா இல்லையா? ஸ்கிராப்க்கு போட்டாலும் எவனும் எடுத்துக்க மாட்டான். என் ஷெட்டுக்கு எடுத்துட்டு போய் ஷோரூம் வண்டி மாதிரி ரெடி பண்ணி தர. டோர் ஓபன் பண்ணு. ஸ்கிராப். இது வரைக்கும் நான் ஸ்கிராப் வண்டியில மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன்டா. என்ன வேணும்னே மாட்ட வச்சேன்னு இப்ப புரியுது. எவனாலையும் ஏன் பார்க்க முடியலன்னு நினைச்சேன். கண்ணாடிக்கு 100% டிண்ட் போட்டிருக்கேன். உடையாம புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் மாட்டிருக்கேன். வெளியே எவனுக்கும் கேட்காம சவுண்ட் ப்ரூஃப் பண்ணிருக்கேன். அண்ணா வண்டி ஏன் ஷேக் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தேன். சஸ்பென்ஷனை கூட லாக் பண்ணிட்டேன். உள்ள ஜாமர் வச்சதும் உன் வேலை தான் இல்ல. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வீடியோ அனுப்புறதுக்காக தான் ஜாமர் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணிருக்கேன். லாக்கு அன்லாக்கு மொத்தமும் உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஷார்ப் அண்ட் ஸ்மார்ட். ஐயா வேலை முடிஞ்சிடுச்சு. என் வேலை இப்பதான் ஆரம்பிச்சது. நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் வா. சரிங்க ஐயா. ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், கேக்குதா? என்ன கார்க்குள்ள லாக் பண்ணிட்டா. அம்மா கேக்குதா? என்ன காப்பாத்துங்க. நீ கூப்பிட்ட உடனே கடவுள் வந்து காப்பாத்துறதுக்கு இது கஜேந்திர மோட்சமும் இல்ல, நீ யானையும் இல்ல. டேய் புடுங்கி, என்ன பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரி எத்தனையோ கார் நான் பாத்திருக்கேன். நான் வெளியே வந்தானா அவனை நான் உன்னை சாவடிச்சிருவேன். டேய் நீ வேஸ்ட்ரா. லாக் பண்ணாத காரை அன்லாக் பண்ணி நீ என்ட்ரு ஆயிருக்க. டேய் டேய் நீ காருக்குள்ள இல்ல, என் காலுக்கு கீழே இருக்க. இட்ஸ் யுவர் 11th hour. எவ்வளவு கத்துனாலும் எவனுக்கும் கேட்காது. உன் காலு இந்த காரை தாண்டி போகாது. பொறுத்துக்க சொல்லி உன் பசிக்கு சொல்லு. தாங்கிக்க சொல்லி உன் தாகத்துக்கு சொல்லு. உன் தூக்கத்துக்கிட்ட சொல்லிடு நீ நிரந்தரமா தூங்க போறன்னு. டேய் பைத்தியக்காரா, உன் பேச்ச கொஞ்சம் நிப்பாட்றா. நீ என்ன சினிமா ஆக்டர் நினைச்சியா பெருசா டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ பயமுறுத்துனா நடுங்கி போறதுக்கு நான் ஒன்னும் பொடி பையன் கிடையாதுடா. சிங்கம்டா பாடு, சிங்கம். I know you're a tough nut. I'm not going to crack you. I'm going to crush you. என்னடா நட்டு போல்ட்னு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்க? அரை மணி நேரத்துல வெளியே வந்துருவேன். நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து நான் கொல்லுவேன்டா. கொய்யால அதுக்கப்புறம் தானே என்னோட வெறி அடங்கும். All the best. உனக்கு தில் இருந்தா என் முன்னாடி வந்து பேசு. போறோம்.
கொய்யால பயந்துட்டான். ஏசி ஆன் பண்ணி விட்டுருக்கான். காரை ஃபுல்லாக சீல் பண்ணியிருக்கான். அண்ணா, என்னை மன்னிச்சு விட்டுருங்கண்ணா. உங்களுக்கு கோடி புண்ணியம். ரெண்டாவது காலுக்கு மரியாதை கொடுத்து அண்ணான்னு கூப்பிடுற. அண்ணன் சோறு தண்ணி இல்லாம செத்துருவோம் போல இருக்குண்ணா. என்னை விட்டுரு. அதுக்குள்ள எப்படி விடுறது? இன்னும் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓ மரணம் நல்லா குழு குழுன்னு ஆரம்பிச்சிருக்கு. சாகடிக்க போறியா? நான் யாருன்னே உனக்கு தெரியாது. உனக்கு என்னதான் வேணும்? 3 கேள்வி கேட்க போறேன். ஆன்சர் பண்ணா விட்டுருவியா? ஆன்சர் பண்ணா உன்னை கண்டிப்பா சந்தோஷப்படுத்துவேன். ஓகே, கேளு. நீ யாரு? சொல்லு, நீ யாரு? திருட. எதுக்கு என் காருக்குள்ள வந்த? வேற எதுக்கு? திருடுறதுக்கு தானே. பாரசைட்ஸ், ஒட்டுண்ணிகள். நீங்க உயிர் வாழ்றதுக்காக மத்தவங்க உயிரை பறிக்க தயங்காத ஒரு இனம். என்னைக்காவது நீ திருடனதுக்கு ஃபீல் பண்ணிருக்கியா? ஃபீல் பண்ற அளவுக்கு நான் பெருசா எதுவும் திருடலையே அண்ணா. நான் திருடுறதுல இந்த கார் டெக்கு, ஃபோனு, ஹேண்ட்பேக்கு, பர்ஸு எல்லாம் சின்ன சின்ன பொருள் தான். பொய் சொல்ற. அட உண்மைதான் சார். 3 கொஷின்ஸ் கேட்டீங்கல்ல, நான் போயிடுறேன், விட்டுருங்க. ஓகே, உனக்கு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். யாராவது ஒருத்தருக்கு கால் பண்ணிக்க. உன்னை நீ சந்தோஷமா காப்பாத்திக்க. Your time starts now.
ஹலோ நரசிம்மா, சொல்றா. டைம்ல நான் சொல்றத கேளு. நீ சொன்ன கார்ல திருட வந்து நான் மாட்டிக்கிட்டேன்டா. டேய், இந்த ஓனர் சைக்கோ மாதிரி இருக்கா, சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்து. மாட்டிக்கிட்டியா? இதோடா நம்பிட்டேன். டேய் மடையா, என்ன கொன்னுடுவான்டா, புரிஞ்சுக்கோ. ஓ, நீ மாட்டினா போனை கொடுத்து உடனே உன்னை தப்பிச்சு போக சொன்னாரா? டேய் பக்கி, என்ன கார்ல லாக் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. என்னப்பா பிரச்சனை? நம்ம ராஜி தான்டா மறுபடியும் கதை விட ஆரம்பிச்சிட்டான். ஐயா அவனை டேய், மதிக்க. டேய், எங்க அம்மா மேல சத்தியம், நான் சொல்றத நம்புடா. டேய் டேய், சீக்கிரம் வாடா. டேய் ஏய், போன தடவை இதே மாதிரி தான் ஒரு வண்டிக்கு ஷேர் கொடுக்கணும்னு ஒரு கதை டேய், இல்ல. சொன்னேன். மறுபடியும் ஏமாற மாட்டேன். கோவால நியூ பார்ட்டி பிளான் பண்ணிருக்கேன். முடிச்சிட்டு ஊருக்கு வந்ததும் என் ஷேரை டேய், கொடுத்துரு. டேய் இல்லடா இல்லடா. நடக்கிறதே டேய் வேற. ஹலோ வச்சிரு போன. ஹலோ நீரஜா. ஹலோ ஹலோ நீரஜா. ஆப்பர்ச்சுனிஸ்ட், சந்தர்ப்பவாதி. உன் பாக்கெட்ல காசு இல்லைன்னா அடுத்தவன் பாக்கெட்ல கை வைப்ப. யாரும் இல்லாத கார்ல கால வைப்ப. உன் தேவைக்காக எவன் எக்கேடு கட்டு போனாலும் உனக்கு கவலை இல்லை. இதுதான் உன் கேரக்டர். 100க்கு கால் பண்ணியிருந்தா, கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாலும் நீ உயிர் பழைச்சிருப்ப. பேட் லக். டேய் ஏன்டா என்ன சாவடிச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன உன் காரை தூக்குனேனா? காசு வேணாலும் தரேன். யாரையாவது கிட்னாப் பண்ணி மிரட்டணுமா? பணக்காரன் தானே, உனக்கு நிறைய செட்டில்மெண்ட் இருக்கும். என்கிட்ட செம்மையான கேங் இருக்கு, நான் முடிச்சு தரேன். டேய் நீ அப்படி சைலண்டா இருக்காத, பேசுடா. இல்ல உனக்கு ஒரு நல்ல ஃபிகரை செட் பண்ணவா? நான் நார்மலா இதெல்லாம் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா நான் உனக்கு பண்ணி தரேன். பிம்ப், புரோக்கர். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன ஏன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? A person who cures diseases. டேய் உனக்கு என்னடா வேணும்? திருடன் கிடைச்சா போலீஸுக்கு பிடிச்சி கொடுக்கணும், இல்லைன்னா அடிச்சு துரத்தணும். அதை விட்டுட்டு நான் பேசுறத கேளு. நீ என்ன பண்ணன்னு சொல்லு. இப்படி சாடிஸ்ட் மாதிரி ஏன்டா உயிரை வாங்குற? டேய் நீ பேசுடா, சைலண்டா மட்டும் இருக்காதடா. டேய் எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் பொண்டாட்டியோ பொண்ணோ என்ன மாதிரி ஒருத்தன் கூட லிங்க் வச்சிருப்பா. அதனால தான் நீ இப்படி ஆயிட்ட. உன் பொண்ணுதான் இல்ல? டக்கரா இருப்பாளா? டேய் பைத்தியக்காரா, போனை ஏன்டா கட் பண்ணிட்ட? என்னடா வேணும் உனக்கு? எப்படியா பையன்? டேய் என்னடா இது? என்ன செய்ற? டேய் என்ன கேஸ்டா இது? டேய் மாங்க மடையா, ஆஃப் பண்றா. டேய் டேய் சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், தமாஷ் இல்ல. டேய் டேய் எதுக்குடா நான் சிரிக்கிறேன்? இது என் கையால உனக்கு போட்டு விடுவேனான்னு தெரியலடா கண்ணு. இவ்வளோ பெரிய கேஸுக்கு வெறும் 25,000 தானா? சார்
இப்போதைக்கு இவ்வளோதான் ரெடி பண்ண முடிஞ்சது. நைட் இங்கேயே இருந்துட்டு காலைல போலாம்ல. சார் நான் கிளம்புறேன் சார், எனக்கு லேட் ஆச்சு. அடுத்த முறை அவன் மாட்டான், நைட்டு பூரா ஜெயில உட்கார வச்சிருவேன். கிளம்ப. சாரி. அந்த டிரைவர் ஆடியோ சிஸ்டம் போட்டுக்கிட்டு காசு கொடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்கான். அது என் அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கு. ஆடியோ சிஸ்டத்தை திருப்பி வாங்கலான்னு போனால் அவன் கேஸுன்னு என்ன. நிறுத்து, தேவையில்லாம போய் சொல்லாத. அந்த காருக்கு டிரைவரே இல்லைன்னு ஓனர் சொன்னாரு. திருடன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? நீ திருட வேண்டிய அவசியம் என்ன? கேஸ் என்னாச்சு? துட்டு கொடுத்தா என்ன வேணாலும் நடக்கும். காசு போனா போயிட்டு போகுது. ஆனா அந்த ஸ்டேஷன்ல என்ன பார்த்த பார்வை என்ன டச் பண்ணது உனக்கு தெரியாதுல்ல? ஹலோ, சொல்லுமா. என்னடி ஜாப் ரிசைன் பண்ணிட்டியாமே? ஆமா, ரிசைன் பண்ணிட்டேன். என்ன ஆச்சு? நாளைக்கு ஷாப்க்கு வரும்போது என்னன்னு சொல்றேன். நாளைக்கு லீவ் டி. சரி, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, பை. பை. ஜாபை விட்டுட்டியா? உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. வீட்டுக்கு இன்னொருத்தர் வரணும்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்னு டாக்டர் அம்மா சொன்னாங்க. மென்டல் டாக்டர் கிட்ட போனியா என்ன? நிஜமாவா? அப்ப ஏன் இப்போ வரைக்கும் சொல்லவே இல்லை? சொல்றதுக்கு நானே சந்தோஷமாவா இருக்கேன். காலையில இருந்து ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இனி எப்பவும் இப்படி நடக்காது. குழந்தை மேல சத்தியமா சொல்றேன். போதும் ராஜு, நீ திருடின பொருட்களுக்கு வேணா இந்த சொசைட்டில மதிப்பு இருக்கலாம், ஆனா உன்னோட குடும்பத்துக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது. இனி எப்பவும் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல, இந்த ஒரு வாட்டி என்ன நம்பு ப்ளீஸ். நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்போ உன் கூட இருக்கேன். மறுபடியும் என்னை ஏமாத்தின, நீ கண்டிப்பா அனாதையா தான் இருக்கணும். நீரஜ பைத்தியக்காரி, விட்டு போனாலும் போயிடுவா. என்னடா கீன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? அவங்க வீட்டில் கொன்னுடுவாங்கன்னு தெரிஞ்சும் எனக்காக எல்லாரையும் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரியான பிடிவாதக்காரி. அதனாலதான் அவனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ நடந்தாலும் நான் ஏன் திருந்தல தெரியுமா? அதுக்கு கூட காரணம் நம்பிக்கை தான். சரி விடு, உனக்கு சொன்னாலும் புரியாது, போ. அட திரும்ப கீ. ஓ, எங்க போவ? அவன் என்ன லாக் பண்ணா, நான் உன்னை லாக் பண்ண. 2 பேரும் இங்க தான் இருக்கணும். சரி, யார் இந்த சைக்கோக்கார? அங்கிள், செம்ம தாகமா இருக்கு. ஏற்கனவே நிறைய பிரச்சனைல இருக்கு. ப்ளீஸ்ண்ணா, விட்டுரு. டேய்,
யாரா உனக்கு அங்கிள்? உன்ன மாதிரி திருட்டு பையெல்லாம் சொந்தம் கொண்டாடினா எனக்கு கெட்ட கோவம் வரும். சாரி சார், தப்பாயிடுச்சு, மூளை மங்கிடுச்சு. இப்படியே இருந்தா நான் செத்து போயிடுவேன். ப்ளீஸ் என்ன விட்டுரு. சரி, உனக்கு ஒரு வேலை சொல்றேன், செய். கொஷின் சொன்னீங்க, இப்போ வேலைன்றீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும் சார்? எனக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி எனக்கு இருக்கு. முதல்ல நீ எப்படிப்பட்டவங்கிறது உனக்கு புரியணும். கார்ல புக்கு பென் இருக்கு, எடுத்துக்க. அதுல நீ சமீபத்துல பண்ண 4 திருட்டு பத்தி எழுது. எழுதிட்டேன். படி. பரவாயில்ல, படி. போயின்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஒரு பொண்ணோட செல்போன் அடிச்சிட்டேன். கோட்டில ஒரு கிழவன் பர்ஸை தூக்கிட்டேன். பஞ்சாகுட்ட ஹாஸ்டல்ல ஒரு லேப்டாப் அடிச்சிட்டேன். அமீர்பேட்ல ஒரு கார் டெக்க திருடிட்டேன். போய். உண்மைதான் சார். உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் சார்? இங்க புரிஞ்சுக்க வேண்டியது நீ. உன் மொத்த வாழ்க்கையில நீ செஞ்ச 4 நல்ல காரியங்களை எழுது. எழுதியாச்சா? திருட்ட பத்தி எழுத சொன்னா உன் பெண் வேகமா எழுதுச்சு. நல்ல காரியத்தை பத்தி எழுத சொன்னா 1 இன்ச்சு கூட நகரல. நீ எப்படிப்பட்டவன்னு இப்பவாவது உனக்கு கிளாரிட்டி வந்துச்சா? உங்களை மாதிரி என்கிட்டயும் நிறைய பணம் இருந்தா இந்த மாதிரி டைலாக் நிறைய அடிப்பேன் சார். என் பொசிஷன்ல இருந்ததான் உங்களுக்கு தெரியும். அட மறுபடியும் என்னாச்சு சார்? வெல்கம் பேக். டாக்டர் சார், இல்லீகல் மைனிங் பண்ணிட்டு அரசாங்கத்தையும் ஆட்டி படிக்கிற ஒரு மைனிங் கிங்க ஒரே ஒரு பில் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்க. சிஎம் ஆகணுங்கிற லட்சியத்தோட இருந்த ஒரு பெரிய பொலிட்டீஷியனை ஒரு பில்லை கொடுத்து தேர்தலையே நிக்க முடியாம பண்ணிட்டீங்க. எதுக்கு சார் இப்படி பெரிய ஆளுங்களோடவே மோதிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொன்னுடுவாங்கன்ற பயம் இல்லையா? வாழ்ந்தா நல்லவனா வாழணும். உன் மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நாம பிறந்த அடுத்த செகண்ட்ல இருந்தே மரணத்துக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கும். அப்புறம் எதுக்கு பயப்படணும்? வாழ்க்கைக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் கொடுத்தீங்க. இதுக்கு உங்க இன்ஸ்பிரேஷன் யாரு சார்? நான் ஒரு அனாதை. த கிரேட் டீச்சர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் தான் என்னை வளர்த்து ஆளாக்குனாரு. அவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், முட்டாளுடைய பேச்சை விட ஒரு புத்திசாலியோட அமைதி சொசைட்டிக்கு ரொம்ப ஆபத்துன்னு. என்ன நான் புத்திசாலின்னு சொல்ல வரல, ஆனா கண்ணு முன்னாடி தப்பு நடந்துச்சுன்னா முட்டாளா மாறிடுவேன். கிரேட் சார். ஊரு நல்லா இருக்கணும்னு ஃபைட் பண்ற உங்களுக்கு பர்சனலா ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த ஜஸ்டிஸ் கூட கிடைக்கலன்னு நீங்க வருத்தப்படுறீங்க. இத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க யாரு, உங்க ரேஞ்ச் என்னன்னு புரிஞ்சிருச்சு சார். என்ன விட்டுருங்க. நல்ல காரியங்கள் பண்ணி இந்த புக்கு ஃபுல்லா எழுதுறேன். நான் கொன்னுடுவேங்கிற பயத்துல நீ மாறக்கூடாது. தப்ப தெரிஞ்சுக்கிட்டு திருந்தணும். எதுவா இருந்தா என்ன சார்? மாறிட்டனா இல்லையாங்கிறது தானே முக்கியம். மன்னிச்சு விட்டுருங்க. இதான் உன் முடிவா? ஆமா சார். இனிமே தப்பு பண்ண மாட்டல்ல? நிறைய நல்ல காரியம் பண்றேன் சார். சரக்கு, சீட்டு, கீட்டு, நான்வெஜ் எல்லாத்தையும் விட்டுறேன் சார். நம்பலாமா? சத்தியமா சொல்றேன் சார். ஓகே, பார்க்கிங் பட்டனுக்கு ரைட் சைடுல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணு. டோர் ஓபன் ஆச்சா? ஆகல சார். மறுபடியும் பிரஸ் பண்ணு. அழுத்திட்டேன், ஆனா ஆகல. ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
அழுத்தி பிரஸ் பண்ண. டேய் பைத்தியம், என்னடா இது? பாம்பு வச்சு என்ன கொல்ல போறியா? அடடா, தப்பு பண்ணிட்டேன். எனக்கு ரைட் சைடுனா உனக்கு லெஃப்ட் சைடு இல்ல. சாரிடா. ஸ்டாப் பண்றா இத. நான் அதை ஸ்டார்ட் பண்ணல, சோ என்னால அதை ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், எஸ்கேப் ஆகலான்னு ஒயரை கட் பண்ண உடனே வெடிச்சிரும். டேய், உனக்கு டைம் கம்மியா இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு கம்மியா இருக்குன்னு தெரியாம போயிடுச்சு. நின்னு போன கார்ல ஒரு லாங் ஜர்னி போயிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஃபைனல் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவ. குட் பை. இந்த பைத்தியக்காரன் நம்மள கொல்லணும்னு முயற்சி பண்றான். நாம எப்படியாவது தப்பிக்கணும். நாம இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். எஸ் ஆயிடலாம். என்ன பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு. நீரஜா, நீ ஒன்றும் பயப்படாத. நான் வந்துடுவேன். அண்ணா, 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 கேக்குதுங்களா? அண்ணா, காருக்குள்ள இருக்க. அண்ணா, 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 காருக்குள்ள. அண்ணா, 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 கேக்குதுங்களா? காருக்குள்ள இருக்க. அண்ணா. ஹலோ, கடையை சாத்திட்டேன்.
போயிடுமோங்கிற பயத்துல உயிர் வாழ்றதுக்கு துடியா துடிச்ச. தினமும் இன்னொருத்தர் உழைப்புல நீ வாழ்ற. மாட்டாத வரைக்கும் நீ திருடம் கிடையாது. அதான் உன் தைரியம். டேய், அது டம்மி பாம்டா. இந்த வண்டி ஃபுல் டேங்க் டீசல் இருக்கிற பாம். உனக்கு 12 மணி நேரம் டைம் கொடுக்கறேன். நீ உயிர் வாழணும்னா உண்மையை சொல்லணும். நீ செஞ்ச குற்றங்களை ஒத்துக்கணும். இல்லனா It's time for me to relax, but not for you. வைப்பர் பைப். நான் என்ன டெரரிஸ்டா? நான் செஞ்ச தப்பு என்னன்னு சொல்றான். சின்ன சின்ன தப்பு செஞ்சா பல்ல உடைச்சு கையில கொடுத்துருவாங்க. பெரிய தப்பு செஞ்சா பதவி கொடுத்து உட்கார வைப்பாங்க. இந்த உலகமே இப்படிதான். இவன் என்னடான்னா என்ன நாய் மாதிரி இங்க கட்டி போட்டிருக்கான். அங்க நீரஜா எப்படி இருக்காளோ என்னவோ.
நான் சொல்றது உண்மை சார். நான் எவ்வளோ யோசிச்சாலும் சரி, என் மண்டையில் எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, இந்த ஃபோனு, லேப்டாப்பு, பர்ஸு இதை தவிர நான் வேற எதுவுமே எடுத்ததில்லை சார். உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் யாரும் நினச்சி என்ன பிடிச்சிருக்கீங்க சார். இந்த ஹைடெக் செட்டப்பெல்லாம் வச்சு என்ன பிடிக்கிற அளவுக்கு நான் வர்த்து இல்லை. கூலிங் வச்சிங்க, ஏதோ ஒரு கேஸை விட்டீங்க, தோ இங்கே ஒரு பாம்பு கூட வச்சிங்க. நான் 10 பைசாக்கு வர்த்து இல்லாத ஒரு கேண்டிடேட்டு. நான் திருடின பொருளை விட என்னை டார்ச்சர் பண்ணுறதுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்கன்னு நான் சாகிறதுக்கு முன்னாடியாவது சொல்லுங்கள் சார். எதுக்கு கொலை பண்ண? கொஞ்ச நாளைக்கு முன்ன யாருக்கும் தெரியாம ரகசியமா எதுக்கு கொலை பண்ண சொல்லு. சார், என்ன சார் திடீர்னு இப்படி பேசுறீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது சார். டேய், நான் எந்த அளவுக்கு டெடிகேஷனோட சர்ஜரி பண்ணவனோ அதே அளவு டெடிகேஷனோட தான் மர்டரும் பண்ணுவேன். நீ உண்மையை ஒத்துக்கலான்னா அந்த கார்லயே உனக்கு சமாதி கட்டிடுவேன். சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல சார். உண்மையை ஒத்துக்கிட்டா என்ன நடக்கும்னு நீ பயப்படுற, ஒத்துக்கலன்னா நடக்க போறத நினைச்சு நான் பயப்படுறேன். நீரஜா, ஏஜ் 24, கியூமார்ட்ல வேலை செஞ்சு இப்பதான் ரிசைன் பண்ணா. நாளைக்கு அவளுக்கு டெலிவரி. 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு கேப் ஏறுவா. ஆனா அந்த வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகாது. சார் 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 உங்க காலில் விழுற. நீர்ஜாவை எதுவும் பண்ணாதீங்க சார். சார் 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 ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீர்ஜாவை விட்டுருங்க சார். டேய் டேய் பாடு, நீர்ஜாவை மட்டும் ஏதாவது பண்ண ஒன்று. சார் 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 ப்ளீஸ் சார். சார் 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 நீர்ஜாவை எதுவும் பண்ணாதீங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார். சார் சார் நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன் சார். சார் நீரஜாவை எதுவும் பண்ணாதடா. உன் காலில் விழுற. சார் ப்ளீஸ் சார், நீரஜாவை எதுவும் பண்ணாதீங்க சார். ஒன்றும் புடுங்க முடியாது. எடு. சீக்கிரம் எடு. தர எடு. சீக்கிரம் தர. ஃபாஸ்டா தர. புடிச்சு எடு. சீக்கிரம் தரையா. சீக்கிரம் எடு. ஏய்
நீரஜாவை எப்படி காப்பாத்துறது? ஏய் வந்து சாமி கும்பிடு. ஏன் கும்புலன்னு அவர் என்ன பழி வாங்குவாரா? உன்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா உனக்கே கடவுளோட அருமை புரியும். கடவுளே, நீரஜாவை காப்பாத்து. கடவுளே, நீரஜாவை காப்பாத்து. கடவுளே, நீரஜாவை காப்பாத்து. இது நீரஜாவுக்கு எழுதி கொடுத்த மாத்திரை. நீங்க யாரு, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பார்க்குறீங்கல்ல டாக்டர் சார், ஃபோன் அடிங்க, பேசலாம். உங்க பொண்ணு ஸ்ராவியாக்காக தானே இதெல்லாம்? அப்சர்வேஷன். நியூஸ் பேப்பர் வச்சது நீ கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்ல, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு. உங்க பொண்ணு தற்கொலை பண்ணதுக்கு என்ன எதுக்கு டார்ச்சர் பண்றீங்க சார்? அது தற்கொலை இல்லடா, கொலை. உன்ன மாதிரி திருடனுங்க, பிக் பாக்கெட்காரங்க செஞ்ச கொலை. என்னுடைய ஒரே பொண்ணு ஸ்ராவியா புத்திசாலி, பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டா. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட யங் சயின்டிஸ்ட் குரூப்ல உலக அளவுல 9 பேர் மட்டும்தான் செலக்ட் ஆயிருந்தாங்க. அந்த குரூப்ல அவளும் ஒருத்தி. சந்தோஷமா ஏர்போர்ட்டு கிளம்பி போகும்போது சாமி கும்பிடுறதுக்காக கோயில் கிட்ட வண்டியை நிறுத்தினா. சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ள அவ கார்ல திருட்டு நடந்திருக்கு. லேப்டாப், சர்டிபிகேட்ஸ், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் திருடிட்டாங்க. அவளோட கனவு ஒரே அடியா சிதறிடுச்சு. பெட்டி கேஸுங்கிறதுனால போலீஸ்காரங்க திருடனையும் பிடிக்கல. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நெக்லிஜென்ஸ்னு முத்திரை குத்தி அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கல. ஆறுதல் சொல்ல வேண்டிய சொசைட்டி அவளை கேலி பண்ணுச்சு. அவளால் அதை தாங்க முடியல. எப்ப அவ ரூமுக்குள்ள போனாலும் அவ அங்க உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா ஒரு நாள் நான் அவ ரூம் கதவை திறக்கும் போது இதே மாதிரி இன்னொரு சம்பவம். எவனோ ஒருத்தன் பார்க் பண்ண கார்ல இருந்து ஸ்டீரியோ சிஸ்டமை திருடிட்டு இக்னிஷனை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். ஏசி ஓடாததால பேக் சீட்ல இருந்த 2 வயசு பச்சை குழந்தை மூச்சு திணறி. நீங்க சிம்பிளா போனு, பர்ஸ், லேப்டாப்னு திருடிட்டு போயிடுவீங்க. ஆனா அதால மத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுங்கிறத பத்தி யோசிக்க மாட்டீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணணும்? உடல் வலிய உன்னால தாங்க முடியுதுன்னா நீ மனசளவுல அதை விட பாதிக்கப்பட்டிருக்கன்னு அர்த்தம்.
இத்தனை நாள் என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன் சார். ஆனா பின் விளைவுகளை பத்தி நான் யோசிச்சதே இல்லை. இந்த செயின் ஸ்நாச்சிங், பேகு, பர்ஸு, திருடுறது, விற்கிறது, அந்த டைம்ல எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டாங்களோன்னு யோசிச்சா நான் செஞ்சது சின்ன தப்பு கிடையாது சார். எனக்கு தெரியாமலே பெரிய தப்பு பண்ணிருக்கேன். அந்த 2 வயசு குழந்தை சாகிறதுக்கு நான் தான் காரணம். வண்டி ஆஃப் பண்ணி டெக் எடுத்துக்கிட்டு லாக் பண்ணி என்ன நான் காப்பாத்திக்க பார்த்தேன். அந்த குழந்தையால மூச்சு விட முடியாதுன்னு யோசிக்கவே இல்லை. அந்த குழந்தைய கொன்னது நான் தான். உங்க பொண்ணை கொன்னதும் என்ன மாதிரி ஒருத்தன் தான். இதுதான் உண்மை. உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து நான் கேட்கணும்னு நினைச்ச வாக்கு மூலம் நீரஜா, நீரஜா, ஏய் நீரஜா, அங்க எதுக்கு இருக்கா? ஏய் நீரஜா, எதுவும் பண்ணாதடா. நம்மள உயிருக்குயிரா நேசிக்கிறவங்களுக்கு நாம யாருங்கிற உண்மை தெரிஞ்சாகணும்ல. அதுக்குதான் இந்த கான்ஃபரன்ஸ் கால். அவ கேட்க வேண்டியதை கேட்டுட்டா, போனை வச்சுட்டா. நீ கார்ல மட்டும் தனியா இல்ல, இனி வாழ்க்கை பூரா தனியா தான் வாழ போற. என் பொண்ணோட இறப்புக்கு காரணமானவனை என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த பச்சை குழந்தை இறந்ததுக்கு காரணம் நீன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷத்துல நீங்க திருடிடுவீங்க. ஆனா அந்த இழப்புல இருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு பல வருஷம் ஆகும். போலீஸ், சட்டம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கருணை காட்டுது. அதனாலதான் நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சேன். 3 மாசம் உன்னை ஃபாலோ பண்ண, உன் நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க இந்த கார் இருக்குங்கிற விஷயத்த சொன்னதே நான் தான். என் கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. அந்த குழந்தை என்னால செத்து போச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சா நான் அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இப்ப ஒத்துக்கிட்டேன் இல்ல சார். ப்ளீஸ் விட்டுருங்க. நீரஜாவை பார்க்கணும் போல இருக்கு சார். உன்னை விட்டா என்னடா பண்ணுவ? உன் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுவ, உன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வ. அப்படி நடக்க கூடாது. என்ன மாதிரி ஆட்களோட சாபத்துல இருந்து நீ தப்பிக்க கூடாது. நேசிச்சவங்க பிரிஞ்சு போனா அந்த வேதனை எப்படி இருக்குங்கிறத நீ அனுபவிக்கணும். ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. சார் 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 ப்ளீஸ். ஐயோ, என் ராஜு அப்படிலாம் கிடையாது சார். ரொம்ப நல்லவன். என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ராஜுவை பிடிக்காதவங்க யாராவது உங்ககிட்ட அப்படி சொல்லியிருப்பாங்க. அவனை ஏமா நம்புற? அவன் என் மேலயும் என் வயித்துல இருக்கிற குழந்தை மேலயும் சத்தியம் பண்ணிருக்கான். கொடுத்த வாக்க மீற மாட்டான் சார். ராஜுவோட போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு சார். அவன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஹலோ ஹலோ சார், ஹலோ. நீரஜா எப்படி இருக்கு? உன்னை பார்க்கணும்னு இருக்கு. நீரஜா, நீரஜா, நான் வந்துடுவேன் நீரஜா, வந்துடுவேன் நீரஜா. உன்னை பார்க்கணும்னு இருக்கு.
நீரஜா, நீரஜா, ராஜு வந்திருக்கேன். நீரஜா, நீரஜா. நீரஜா, நீரஜா, நான் சொல்றத ஒரு தடவை கேளு. என்ன உள்ள வரவிடு நீரஜா. நீரஜா, நான் சொல்றத கேளு நீரஜா. ப்ளீஸ் கதவை தர. நீரஜா. நீரஜா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். நீரஜா, நீரஜா, நீரஜா. தெரியாதனமா பண்ணாது தப்பு, அதுவே தெரிஞ்சு பண்ணாது குற்றமாகும். நான் செஞ்சது குற்றம். நான் ஒரு அனாதை. வயிற்று பொழப்புக்கு திருட ஆரம்பிச்சேன். என்னை பத்தி சொல்லாம நீரஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு தடவை திருடினாலும் பல தடவை திருடினாலும் குற்றம் குற்றம் தான். என்னை பத்தி நீரஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ராங்கா வார்னிங் கொடுத்தா. அவ பேச்சை கேட்டு நல்லவனா திருந்தன. ஆனா இந்த பாழா போன வாழ்க்கை யாரையும் விடாதில்ல. திருந்தி வேலைக்கு போன ஆபீஸ்ல நடந்த திருட்டுக்கு நான் தான் காரணம்னு சொன்னாங்க. நான் இப்ப திருந்துட்டேன்னு சொன்னாலும் ஒரு நாய் கூட நம்பல. அப்பதான் புரிஞ்சுது நான் திருந்திட்டாலும் இந்த சொசைட்டி நம்பாதுன்னு. அதனால தான் மறுபடியும் ஆரம்பிச்சேன். ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சுட்டு, அதனால ஏன் குழந்தைகிட்ட இருந்து நான் பிரிய போறேன். நீ என்ன மாதிரி எந்த தப்பும் பண்ணல. உனக்கு எதுக்கு இந்த தண்டனை? போ. உன்னை நேர்ல பார்த்து என்ன மன்னிச்சிருன்னு கேட்கணும்னு இருக்கு நீரஜா. ஆனா இங்க இருந்து வெளியே வரணும்னா சாவ தவிர வேற வழியே இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன மன்னிச்சிரு நீரஜா.
இந்த ராஜுவை சிப்பாயா மாத்தின சக்கரவர்த்தி நான் தான். டாக்டர் சக்கரவர்த்தி. சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். என் நீரஜாவை நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் சார். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சார், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சார். நம்பி அனுப்புறதுக்கு மாடு புலி கதையில வர்ற மாடு கிடையாது. நீ தேலு. விடக்கூடாது, நசுக்கி கொண்டுறணும். இங்க வர்றதுக்குள்ள ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணியிருக்கேன், பாக்குறியா? பாரு பாரு. இங்க வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ண சார். எனக்கு மட்டும் இல்ல, நீ யாருன்னு இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சார் 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 ப்ளீஸ் சார், வேண்டாம் சார். எனக்காக இல்லை சார், என் நீரஜாவுக்காக சார், என் குழந்தைக்காக சார். டிலீட் பண்ணுங்க சார். லேட் பண்ணிட்டியடா. இப்போ பப்ளிக் சோஷியல் மீடியாலேயே குடியிருக்கிறாங்க. வைரஸை விட ஸ்பீடா வைரல் ஆயிருக்கும். என்ன காமன்ஸ் இருக்குன்னு பாரு. இவனோட குழந்தையையும் இப்படியே கொன்னாதான் அவனுக்கு அந்த வழி தெரியும். இவன் கையை காலை வெட்டணும். இவனை நம்ம சமூகத்திலிருந்து வெளியேற்றணும். நீ என்ன கொலை பண்ணணும்னு துடிக்கிற, அது உன்னோட கண்கள்ல தெரியுது. ஆனா உன்னோட மரணம் என் கையில தான். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. உன் சாவ கிராண்டா பிளான் பண்ண. ஹலோ, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ சாகும்போது மக்கள் கை தட்டணும். அதனாலதான் உன்னால செத்து போன அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை உன் மரணத்தை பார்க்க இன்வைட் பண்ண, அதை லைவா கவரேஜ் பண்ண மீடியாவையும் கூப்பிட்ட. அடுத்து என்ன நடக்க போகுது நீங்க யாருக்குமே திருடுறத பத்தி இனி எவனும் யோசிச்சு கூட பார்க்க கூடாது. என்னோட உயிரே போனாலும் சரி, என்னைக்கு உன் சாவு என்னோட கையில தான்டா. அதுவும் பப்ளிக்ல. பிரத்யூஷா டாக்டர் சக்கரவர்த்தி லொகேஷன்ல இப்ப நாங்க இருக்கோம். கார்ல பாம்பு இருக்குன்னு டாக்டர் வார்னிங் கொடுத்ததால போலீஸ்காரங்க டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச் அது பண்ணி. மட்டும் இல்ல, அந்த திருடனால இறந்து போன 2 வயசு குழந்தையோட அம்மா அப்பாவும் இங்க வந்திருக்காங்க. போராட்டத்துல இறங்கிருக்காங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா கமிஷனர் வந்துட்டு இருக்காரு. நாங்க எல்லாரும் லொகேஷன்ல தான் இருக்கோம். தகுந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்ப கமிஷனர் வரதா தகவல் கிடைச்சிருக்கு. சார், ஸ்னைப்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்களா? எஸ் சார். உன் மரணத்துக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. ரெடியார். டேய், கார்ல இருந்து இறக்குறான் பாரு.
டேக் பொசிஷன். எஸ் டார்கெட்க்கு குறி வச்சாச்சு. வெயிட் ஃபார் மை கமாண்ட். காப்பி சார். டாக்டர், வாட் இஸ் திஸ்? நீங்க தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்குறீங்க. கன்னை கீழே போட்டு அவனை விட்டுருங்க. விடுறதுக்கு அவன் பண்ணது சின்ன தப்பு இல்ல, குற்றம். நீங்க கிரைமை மட்டும்தான் நோட்டீஸ் பண்றீங்க, அதோட கான்சிக்வன்சஸ கண்டுக்கிறது இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு பிக் பாக்கெட்காரன், ஆனா இவனால ஒரு பச்சை குழந்தை இறந்திருக்கு. இவன் செஞ்ச குற்றத்தை இவன் வாயாலேயே ஒத்துக்க வச்சான். எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். இவன் செஞ்ச குற்றத்துக்கு இவனுக்கு தண்டனை கிடைக்கணும். That's why I have decided to punish him. டாக்டர், ஹேண்டில் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். கோர்ட் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. யூ ஆர் an educated man. நம்ம சிஸ்டம் எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன திருட்டால என் பொண்ணு செத்துட்டா. உங்க சிஸ்டம் அதை பெட்டி கேஸ்னு தூக்கி போட்டுட்டாங்க. சட்டத்தை பார்த்து இவன் பயந்திருந்தா அந்த குழந்தை பொழைச்சிருக்கும் சார். டாக்டர் ப்ளீஸ். சட்டம் போலீஸ்காரங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. கொன்னுடுங்க சார் அவனை, கொன்னுடுங்க. அம்மா ஒரு நிமிஷம், நான் Please பேசிக்கிட்டு சார், இருக்கேன்ல. அவனை விடாதீங்க. எந்திரிடா. டாக்டர், பேஷண்ட்டுக்கு காய்ச்சல் வந்தா சர்ஜரியா பண்ணுவீங்க? ராங் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்ல, சட்டத்தை இப்படி கையில எடுக்கிறது கூட கண்டிப்பா குற்றம் தான். டோன்ட் டு தட். இட்ஸ் அன்எத்திக்கல் அண்ட் இல்லீகல். என் குழந்தைய அநியாயமா சாகடிச்சிட்டான். அவன் உயிரோட இருக்க கூடாது. கொன்னுடுங்க, கொன்னுடுங்க. டேய், அவங்களுக்கு தண்ணி கொடு. சார், அவங்க கார்ல திருடினது நான் தான். குழந்தை என்னாலதான் செத்து போச்சு. திருடும்போது நான் என்னைக்குமே பயந்ததில்லை. ஆனா இன்னைக்கு வாழ்றதுக்கே பயமா இருக்கு. நீரஜா, உனக்கு கொடுத்த வாக்கு தவறிட்டேன். நிறைய தப்பு பண்ண. உன்னை இங்க நிக்க வச்சிருக்க. என்ன மன்னிச்சிரு நீரஜா. Please. Please, நீரஜா. போலீஸ்காரங்களால நமக்கு நியாயம் கிடைக்காது சார். அவனை கொன்னுடுங்க சார், கொன்னுடுங்க. என்ன சார் இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? கொன்னுடுங்க சார் அவனை. வாழ்ற தகுதி இல்ல சார், கொன்னுடுங்க. வாழக்கூடாது, வாழக்கூடாது, அவனை கொன்னுடுங்க சார். வாழக்கூடாது, உயிரோட விடாதீங்க. வாழக்கூடாது. இதோ இதுதான் நான் இந்த கதைக்கு எழுதின முடிவு. கெட் ரெடி. சார், டார்கெட்டை ஷூட் பண்ணட்டுமா? வெயிட். டாக்டர், லீவ்.
நான் செஞ்ச பாவத்துக்கு இது பரிகாரமா இருக்கட்டும் சார். என் பொண்டாட்டி புள்ளைய மட்டும் சபிச்சிடாதீங்க. In a shocking turn, the thief took a bullet. Everybody is worried here. Situations are turned downwards in a very குண்டடிப்பட்ட அந்த திருடன் இப்போ பயணம் இருந்தான். சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வரவழைங்க. என்னடா பாக்குற? Come on, come on. ராஜு 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 கண்ண தர. ராஜு டாக்டர், இஸ் he safe? இதுதான் நீங்க. இது கிடையாது. தப்பு பண்ற ஒவ்வொருத்தரையும் நம்ம சுட்டுக்கிட்டே போனா எவனும் உயிரோட இருக்க மாட்டான். அவங்க திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். இங்க பாருங்க, உங்களோட முயற்சி தப்பா இருந்தாலும் முடிவு கரெக்டா மாறிடுச்சு. I'll see what I can do for you. As per the law. அவரை கூட்டிட்டு போ. நான் உன்னை கொல்றதுக்கு வந்தேன். அது தெரிஞ்சு நீ எனக்காக உயிரை கொடுத்த. Now everything is under control. இந்த இன்சிடென்ட்க்கு சம்பந்தப்பட்ட மொத்த டீடைல்ஸையும் நாளைக்கு மார்னிங் பிரஸ் மீட்ல உங்களுக்கு பிரீஃப் பண்றேன். Thank you. திருடனோட கண்டிஷன் எப்படி? No questions. Clear the area. எல்லாரையும் அனுப்புங்க. Let's go. ப்ளீஸ். Sorry. பக்தர்களே, இப்ப நான் கடைசியா சொல்ல வர்றது என்னன்னா, கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுக்கறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பாவத்துக்கு பரிகாரம், குற்றத்துக்கு தண்டனை. இதுதாங்க நியாயம், தர்மம். சரிங்க, இதோட நம்ம சொற்பொழிவை முடிச்சுக்கலாம். ஓம் ஸ்ரீ லலிதா தேவியை நமஹா. நன்றி, வணக்கம்.